இப்போ கனி, ரம்யா, அப்புறம் எஃப்ஜே, சபரி இவங்க எல்லாம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கனி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. யாருக்காச்சும் பாரு பற்றி ஏதாவது சொல்லணும்னா ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்குது, பேசாமல் வாட்டர் மில்லன் இருக்கும்போது சொல்லிட்டா போதும், அவர் போய் இங்கே போய் போட்டு கொடுத்துருவாரு. அப்போ பாருக்கிட்ட நேரடியாக சொல்கிறதுக்கெல்லாம் அப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதா ஒன்று அவங்க இருக்கும்போது சொல்லிட்டா போதும், அங்கே போய் கன்வே ஆகிடும் அப்படின்னு. உடனே அதுக்கு வந்து சபரி சொல்கிறாரு, பாருவெல்லாம் ஒரு ஆளா, நான் நேரடியாகவே சொல்லுவேன், அன்றைக்கே விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது நான் சொல்லியிருப்பேனே இந்த மாதிரி உனக்கு காம்படிட்டர் யாருன்னு. பாருவா இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. ஸோ இது வந்து சண்டே எபிசோடில் வந்தது மாதிரி எனக்கு தெரியலை, சாட்டர்டே சண்டே எபிசோடில் காமிச்சது மாதிரி எனக்கு தெரியலை. எதனால் சபரியோட போர்ஷன்ஸாக தேவைன்னே வேணும்னே கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இவர் ஏதோ சொல்லியிருக்கார் போல இருக்கு. சபரிக்கிட்ட விஜய் சேதுபதி சார் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி யார் உங்களுக்கு காம்படிட்டர் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஏதோ கேட்டிருப்பார் போல இருக்கு. அதுக்கு வந்து இவர் வந்து இல்லை பாரு இல்லைங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதை வந்து இன்றைக்கி வந்து சபரி வந்து எஃப்ஜே கிட்ட சொல்கிறாரு. கனி சொல்கிறதுலேயும் ஒரு விஷயம் நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எது பேச ஆரம்பித்தாலும் அதுக்குள்ளே வந்து பார்வதி வந்து செம்ம எக்ஸைட்டட் இதுக்கு போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக சண்டை தான் வரும். அதனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சபரி வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பேசுகிறாரு, பட் ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறாரு. மோஸ்ட்லி அவர் இந்த ஸ்கிட் பண்ணுறதுலேயே அவர் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் இறங்கி கேம் விளையாடணும், விளையாண்டா அவருக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.